Hi students, welcome to our channel. இன்றைக்கி 9th standard மேக்ஸில் எக்ஸசைஸ் 7.1ல் 7th சம் பார்க்கலாம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த குவாடிலேட்டரல் ஏபிசிடி ஹூஸ் சைட்ஸ் ஆர் அதோடைய சைட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அதாவது ஒரு குவாடிலேட்டருடைய ஏரியா கேட்டிருக்காங்க. குவாடிலேட்டரல் அப்படின்னா ஒரு பிளேன் வந்து 4 சைடு வந்து க்ளோஸ் ஆகிருக்கிறது தான். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் வரைஞ்சிக்கலாம். ஸோ அதுக்கு நேம் ஏபிசிடின்னு கொடுத்துக்கணும். இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்க, டயகோனல் அப்படிங்கிறது வந்து பிடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பிக்கும் டிக்கும் தான் நம்ம என்ன பண்ணணும்னா டயகோனல் வரைஞ்சிக்கணும். ஓகேவா? ஸோ பி டு டி அவங்களே கொடுத்ததுனால நம்ம பிடியில் டயகோனல் வரைஞ்சிக்கணும். டயகனல் வரைஞ்சிட்டு அவங்க கொடுத்துருக்க மாதிரி ஏபியுடைய 13 சென்டிமீட்டர், பிசி 12 இந்த மாதிரி எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. குவாடிலேட்டரல் அப்படின்னா என்னென்னு ஆல்ரெடி நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இல்லைனா நான் மேலே ஐகார்ட்டில் கொடுக்குறேன், அதை செக் பண்ணுங்கள். குவாடிலேட்டரலோட ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதை டயகனலை பொறுத்து 2 ட்ரையாங்கிளாக பிரிச்சுக்கணும். ஓகேவா? இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். நமக்கு ட்ரையாங்கிளுக்கு ஏரியா கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தெரியும். ஸோ ட்ரையாங்கிளுக்கு 3 சைடு இருந்துச்சு அப்படின்னா ஹெரன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிங்க. அடுத்து இதோட ஏரியா கண்டுபிடிச்சி 2 ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு குவாடிலேட்டரோட ஏரியா கிடச்சிடும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் எழுதிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். ஏபிடி அப்படிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இன் ட்ரையாங்கிள் ஏபிடி. ஓகேவா? ஏபிடியில் ஏங்கிறது நான் என்ன எடுத்துக்கிறேன், 13 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கிறேன். பி என்ன கொடுத்துருக்காங்கன்னா நான் பி 14 எடுத்துக்கிறேன். அதே மாதிரியே சியோட வேல்யூவை 15 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஹெரன்ஸ் ஃபார்முலா படி எஸ் கண்டுபிடிச்சிருங்க. ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைடட் பை 2. ஸோ 13 ப்ளஸ் 14 ப்ளஸ் 15 டிவைடட் பை 2. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 42 கிடைக்கும். ஸோ 42 டிவைடட் பை 2 அப்படின்னா கேன்சல் பண்ணால் 2 1 is 2, 2 2 is 4, 1 2 is 2. ஸோ 21 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அடுத்த ஹெரன்ஸ் ஃபார்முலா என்ன, ஏரியா இஸ் ஈக்குவல் டு root of s into s minus a into s minus b into s minus c. ஓகேவா? ஸோ அடுத்து இதில் எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். எஸ்ஸோடைய வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 21 கிடச்சிருக்கு. ஸோ 21 மைனஸ் ஏ 13 எடுத்திருக்கோம். அதே மாதிரியே 21 மைனஸ் பியோட வேல்யூ வந்து 14. ஸோ மைனஸ் 14. அதே மாதிரி 21 மைனஸ் சியோடைய வேல்யூ வந்து 15. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 21ல் 13 போச்சு அப்படின்னா நமக்கு 8 கிடைக்கும். 21ல் 14 போச்சுன்னா நமக்கு 7 கிடைக்கும். அதே மாதிரி 21ல் 15 போச்சு அப்படின்னா 6 கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 21 3 × 7 நம்ம எழுதிக்கலாம்ல. ஸோ இதை நான் 3 × 7 எழுதிக்கிறேன். அதே மாதிரியே 8 எப்படி எழுதலாம்னா 4 × 2ன்னு எழுதலாம். ரைட்டாக இந்த 8 எப்படி எழுதலாம், 4 × 2. இந்த 4 2 × 2ன்னு எழுதலாம். அப்போ 2 × 2 × 2 புரியுதா? 2 × 2 4, 4 × 2 8. அடுத்து 7 அப்படி எழுதிக்கோங்க. அடுத்து 6 வந்து 3 × 2ன்னு பிரிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த 3க்கும் இந்த 3க்கும் ஒரு 3யை நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஸோ ஒரு 3 வெளியில் வந்துடும். இந்த 7க்கு இந்த 7க்கும் ஒரு 7 வெளியில் வந்துடும். இந்த 2 2க்கு ஒரு 2 வெளியில் கிடச்சிரும். அதே மாதிரி இந்த 2 2க்கு ஒரு 2 வெளியில் வந்துடும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 3 × 7 வந்து 21, 21 × 4ன்னு கிடைக்கும். ஸோ இதோட வேல்யூ வந்து 84 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ ட்ரையாங்கிள் ஏபிடியுடைய ஏரியா என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா நமக்கு 84 சென்டிமீட்டர்னு கிடச்சிருக்கு. ஸோ இன்னொரு ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிளுடைய ஏரியா கண்டுபிடிச்சி 2 ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு குவாடிலேட்டருடைய ஏரியா கிடச்சிரும். அடுத்த ட்ரையாங்கிள் நேம் என்ன நமக்கு, அடுத்த ட்ரையாங்கிள் வந்து சிடிபி. ஓகேவா? ஸோ அந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் சிடிபி. ஓகேவா? அதில் ஏங்கிறத நம்ம என்ன எடுத்துக்கலாம், 9 12 15. ஸோ அப்படியே எடுத்துக்கலாமா? ஸோ ஏயோட வேல்யூ வந்து 9, பியோட வேல்யூ வந்து 12, சியோட வேல்யூ வந்து 15. ஓகேவா? ஸோ எடுத்துட்டாச்சு. ஸோ இப்போ எஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைடட் பை 2. ஸோ ஆட் பண்ணுங்க எல்லாத்தையும். 9 + 12 + 15 டிவைடட் பை 2. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 36 கிடைக்குது. ஸோ 36 டிவைடட் பை 2 எவ்வளோ வரும், 1 2 2, பேலன்ஸ் 1, 8 2 is 16. ஸோ 18 கிடைக்குது. ஸோ எஸ்ஸோடைய வேல்யூ வந்து 18. ஸோ ஃபார்முலா எழுதலாம். ஏரியாவுடைய ஃபார்முலா ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 18 எஸ்ஸுக்கு பதிலாக மறுபடியும் 18 மைனஸ் நம்ம ஏ என்ன எடுத்தோம், 9 எடுத்தோமா. அடுத்து 18 மைனஸ் பிக்கு வந்து 12 எடுத்திருக்கோம். அதே மாதிரியே 18 மைனஸ் சிக்கு பதிலாக 15 எடுத்திருக்கோம். ஸோ இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த ரூட்டுக்குள்ளே
18 இன்ட்டு 18ல் 9 போச்சுன்னா எவ்வளோ வரும் 9 கிடைக்கும். 18ல் 12 போச்சு அப்படின்னா நமக்கு 6 கிடைக்கும். 18ல் 15 போச்சு அப்படின்னா நமக்கு 3 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த 18 நான் எப்படி எழுதிக்க போகிறேன்னா 9 இன்ட்டு 2ன்னு எழுதலாம். ஓகேவா? 9 2s எவ்வளோ வரும் 18 வரும். இந்த 9 நான் 3 இன்ட்டு 3ன்னு பிரிச்சுக்க போகிறேன். ஓகேவா? அப்போ 3 இன்ட்டு 3 இன்ட்டு 2 3 இன்ட்டு 3 வந்து 9 9 இன்ட்டு 2 எவ்வளோ வருது அப்படின்னா 18 அப்படின்னு கிடச்சிரும். அடுத்து இந்த 9 3 இன்ட்டு 3 அப்படின்னு எழுதிக்கலாம். அதே மாதிரியே இந்த 6 என்ன எழுதிக்கலாம் 3 இன்ட்டு 2ன்னு எழுதிக்கலாம். அடுத்து பேலன்ஸ் ஒரு 3 இருக்குது, அது அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ இந்த 2 3க்கு பதிலாக ஒரு 3யை வெளியில் எடுத்தாச்சு. அடுத்து இந்த 2 இந்த 2க்கு பதிலாக ஒரு 2 வெளியில் வந்துடும். அடுத்து இந்த 2 3க்கு பதிலாக ஒரு 3, அடுத்து இந்த 2 3க்கு பதிலாக ஒரு 3 வெளியில் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ 3 இன்ட்டு 2 வந்து 6, 3 இன்ட்டு 3 வந்து 9. அப்போ 6 9s 54 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஏரியா அப்படிங்கிறனால கன்ஃபார்மாக சென்டிமீட்டர் ஸ்கொயர் போடணும். இதுக்கு ஒரு மார்க் இருக்குது. அடுத்து இப்போ நம்ம 2 இதோட ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து ட்ரையாங்கிள் சிபிடியோடைய ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஏரியா ஆஃப் த குவாடிலேட்ரல் தானே நமக்கு தேவை. ஸோ ஏரியா ஆஃப் த குவாடிலேட்ரல் ஏபிசிடி ஓகேவா ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் என்னது ஏபிடி ப்ளஸ் செகண்ட் ட்ரையாங்கிள் என்னது சிபிடி. ஓகேவா? ஸோ செகண்ட் ட்ரையாங்கிள் சிபிடி ஃபஸ்ட்டுடைய வேல்யூ நமக்கு 84 சென்டிமீட்டர் ஸ்கொயரு, செகண்ட் வந்து 54 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 138 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடச்சிடும். இதுதான் இதோடைய ஆன்சர். ஓகேவா? எப்போவுமே குவாடிலேட்ரல் அப்படின்னு கொடுத்துட்டாலே நம்ம 2 ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.